கவிஞர் கண்ணதாசன் அவர்களை ஒரு காலேஜுக்கு கவியரசு ஃபங்க்ஷனுக்காக சீஃப் கெஸ்ட் அழைத்திருந்தார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனார். அனைத்து மாணவர்களுமே கவிதை வாசித்தார்கள். இறுதியாக ஒரு குள்ளமான விசேட தேவையுடைய மாணவன் கவிதை வாசிப்பதற்காக வந்தான். அந்த மாணவனை கவிதை வாசிக்க விடாமல் ஏனைய மாணவர்கள் இடையூறு செய்து கூக்குரலிட்டார்கள். அந்த மாணவனும் பல தடவை கவிதை வாசிப்பதற்காக முயற்சி செய்த போதும் ஏனைய மாணவர்கள் விடவில்லை. இதற்கு ஒன்றாக ஒரே வகுப்பில் படித்த மாணவர்கள். இறுதியாக கவியரசு கண்ணதாசன் அவர்களை கவிதை வாசிப்பதற்காக அழைத்தார்கள். கண்ணதாசன் அவர்களும் ஒரு கவிதை வாசித்தார்கள். சூப்பரான கவிதை, என்ன அருமையான கவிதை, ஆஹா இதுதான் அல்லவா கவிதை என்று அனைத்து மாணவர்களும் கூக்குரலிட்டு ஆரவாரம் செய்து வரவேற்பளித்தார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், இது யாருடைய கவிதை தெரியுமா? எந்த மாணவனை நீங்கள் கவிதை வாசிக்க விடாமல் திருப்பி அனுப்பினீர்களோ அந்த மாணவனுடைய கவிதை தான் இது. நான் அந்த மாணவனை அழைத்து இந்த கவிதையை எடுத்து வாசித்து பார்த்தேன். எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. மிகவும் அருமையான கவிதை. அந்த கவிதையை தான் நான் இங்கு வாசித்தேன். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பார்க்க வேண்டும் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அறிவுரை செய்து புத்திமதி வழங்கினார்கள்.